அவரு விசிகாவுக்கு வரும்பொழுது நான் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருப்பேன். ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் செஃப்பாக இருந்தவர் ஒரு சின்ன கடைக்கு சின்ன ஹோட்டலுக்கு செஃப்பாக வந்தால் எப்படி எதிர்பார்ப்பாங்களோ அது மாதிரி திருமாவளவன் எதிர்பார்த்தாரு. நம்ம ஸ்டார் ஹோட்டலை நல்லா கொண்டு போவார் அப்படின்னு. நேற்று சொல்கிறாரு திருமாவளவன், கட்சியுடைய கொள்கைகள் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் அவர் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது அவர் கேட்கல. கிட்டத்தட்ட அது உண்மைதான். ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா, ஒரு கட்சி தலைவர் 30 ஆண்டு கால அரசியல் சொந்தக்காரர் ஒரு சாதாரண புத்தக வெளியீட்டு விழாவில் இன்னொரு கட்சியுடைய தலைவர் புதிதாக வந்து அவருடைய பாஷையில் சொன்னோன்னா ஒரு இளவல் அவர் கலந்துக்கிறாரு அப்படின்னா நம்ம கலந்துக்கலாமா வேணாமான்றத, அதாவது 6 மாத இடைநீக்கம்ன்றது கிட்டத்தட்ட நீக்க மாதிரி தான் நான் சொன்னேன். அவர் கொஞ்சம் நிதானமாக தான் கையாண்டார். யாதவ் அர்ஜுன் எங்கள் தலைவர் திருமாவளவன், அவரை கேட்காம முடிவெடுக்க மாட்டேன். இவருக்கு ஒரு பர்சனல் அஜெண்டா இருக்குது. யாதவ் அர்ஜுனுக்கு தன்னை திமுகவில் 2015 23 வரைக்கும் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு 2 தேர்தலில் வெற்றி பெற வைக்கிறதுக்கு ஒரு அணிலாக இருந்து செயல்பட்டாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் லைட்டாக விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் எல்லாமே குதிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவருக்கு தெரியுது இனி நம்ம விசிகாவில் நீடிக்க முடியாது. என்னதான் திருமாவளவன் விரும்பினாலும் நீடிக்க முடியாது. திருமாவளவனுக்கு என்ன சிக்கல்? நான் இப்போ கூட ஒரு இதில் சொல்லிட்டு வந்தேன், யாதவ் அர்ஜுன் முன்னாடி 2 ஆப்ஷன் இருக்குது, 3 ஆப்ஷன். எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜேர்னலிஸ்ட் முத்தலிப் சார் தான் இருக்காரு. அவரோட தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். சார், போன டைம் தான் நம்ம பேசியிருந்தோம், யாதவ் அர்ஜுனை 6 மாசம் இடைநீக்கம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம தான் பேசியிருந்தோம். இப்போ அவரே நேற்று சொன்ன அறிக்கையில நான் மொத்தமா விசிகேல விலகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் சார் திடீர்னு இந்த ஒரு இதுலயே சொல்லியிருந்தோமே, இடைநீக்கம்ன்றது சும்மாதான், அது ஆக்சுவலாக வெளியே போ அப்படின்ற அர்த்தம் தான். ஆதவும் உள்ளே இருக்க மாட்டார், உள்ளே இருந்தாலும் அவரை விட மாட்டாங்க, எப்படியா அவர் வெளியில் போயிடுவார் அப்படின்னு போன இதிலே பதிவு பண்ணேன். ஆக்சுவலாக அதுதான் உண்மை. நீங்கள் ஒரு கட்சியிலேருந்து, அதாவது ஒரு பெரிய கட்சியில் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்து அவர் விசிகாவுக்கு வரும்பொழுது நான் ஒரு பேட்டியில் கூட சொல்லியிருப்பேன். ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் செஃப்பாக இருந்தவர் ஒரு சின்ன கடைக்கு சின்ன ஹோட்டலுக்கு செஃப்பாக வந்தால் எப்படி எதிர்பார்ப்பாங்களோ அது மாதிரி திருமாவளவன் எதிர்பார்த்தாரு. நம்ம ஸ்டார் ஹோட்டலை நல்லா கொண்டு போவார் அப்படின்னு. ஆனால் மற்ற செஃப்புங்க மற்ற ஆட்கள்லாம் எப்படி பார்த்தாங்கன்னா, நம்மளை ஒரு எங்கே காலி பண்ணிட்டு வரோன்னு பார்த்தாங்க. இந்த 2க்கும் நடந்த முரண்பாடு தான். நேற்று சொல்கிறாரு திருமாவளவன், கட்சியுடைய கொள்கைகள் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் அவர் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. அது அவர் கேட்கல. கிட்டத்தட்ட அது உண்மைதான். ஆனால் என்னுடைய கேள்வி என்னென்னா, முதல்ல அவர் பேசினார்ல, அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க? அவர் அந்த விமான ஏர் ஷோ நடக்கும்போது இறந்து போன விமர்சனம் பண்ண போனால் அவருடைய தொனியும் அவருடைய கருத்தும் என்னுடைய கருத்தும் ஒன்று தான், தொனி தான் வேற அப்படின்னாரு. அதுக்கு இன்னும் பல விஷயங்கள் அவர் விமர்சனம் பண்ணி கூட்டணி, ஆட்சியில் பங்கு, அதிகார பகிர்வு இதெல்லாம் பேசும்பொழுது யாருக்கும் பேசுறதுக்கு உரிமை இருக்குது, முடிவு நாங்கள் தான் எடுப்போம் அப்படின்னாரு. இன்னொரு பக்கம் ப்ரீமெச்சூராக பேசுகிறாருனாரு, இம்மெச்சூராக பேசுகிறேன்னு சொல்லலை. அப்போ என்ன அர்த்தம்னா, அவர் அப்போ 2026 பேச வேண்டியதை இப்போவே பேசிடுறாரு அப்படின்ற மாதிரி தான் அவருடைய இருந்தது. எங்கேயுமே திருமாவளவன் இவர் கட்சிக்கு எதிராக பேசுகிறாரு, தலைமைக்கு எதிராக பேசுகிறாரு, இவர் எங்கள் பேச்சை கேட்கலன்னுலாம் சொல்லலை. ஆனால் இப்போ சொல்கிறாரு. இந்த வேறுபாடை புரிஞ்சிக்கணும். இந்த வேறுபாடு எப்போ வருது? 2020 அக்டோபர் 27 விஜயுடைய மாநாடு அவர் பேசுனதுக்கு பிறகு திருமாவளவனுக்கு கிடைத்த அழுத்தம், ஆட்சியில் பங்கு, அதிகார பகிர்வு, கூட்டணி ஆட்சின்றப்போ திருமாவளவன் பக்கம் அதிகமாக அழுத்தம் போகுது. எங்கே இவர் அங்கே போவாரோ இல்லை டிஎம்கே முடிவெடுப்பாரோன்னு. அப்போ அவருக்கு அழுத்தம் எங்கேருந்து கொடுக்கப்படுதுன்னா, மேலேருந்து இவர்கள் கட்சிக்காரர்களுக்கே கொடுக்கப்படுது, அவங்க மூலியமா திருமாவளவன் கொடுக்கப்படுது. அப்போ அவரு நான் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இந்த நேரத்தில் தான் டிசம்பர் 6 அந்த வெளியீட்டு, அதுக்கும் அவர் இல்லாத விளக்கெல்லாம் கொடுக்குறாரு. கடைசியில் அவர் கலந்துக்கவே இல்லை. நான் என்ன கேட்குறேன், ஒரு கட்சி தலைவர் 30 ஆண்டு கால அரசியல் சொந்தக்காரர் ஒரு சாதாரண புத்தக வெளியீட்டு விழாவில் இன்னொரு கட்சியுடைய தலைவர் புதிதாக வந்து அவருடைய பாஷையில் சொன்னோன்னா ஒரு இளவல் அவர் கலந்துக்கிறாரு அப்படின்னா நம்ம கலந்துக்கலாமா வேணாமான்றத திருமாவளவன் தான் முடிவு பண்ணணும்.
இன்னொன்று திருமாவளவன் பாஷையில் வன்னியரசு பாஷையில் சொன்னோம்னா கூட்டணிக்கு அச்சாரம் போடுகின்ற விழா. அது கூட்டணிக்கு அச்சாரம் போடுகின்ற விழாவாக இருந்தாலும் நம்ம அதை எப்படி டேக்கிள் பண்ணலாம்? 30 ஆண்டு கால அனுபவம், நம்ம கட்சி, நம்ம போய் கலந்துக்கிறோம், ஒருத்தர் வந்து கலந்துக்கிறனால அது கூட்டணி மாறிடுமா அப்படின்றதுலையும் அவர் கலந்துக்கலாம். ஆனால் திருமாவளவன் கலந்துக்கல. ஒரு கூட்டணி கட்சி தலைவர் நீங்க கலந்துக்கணும், கலந்துக்க வேணாம் அப்படின்ற முடிவை கூட்டணியுடைய பெரிய கட்சி முடிவு பண்ணும். இதைத்தான் அவர் அழுத்தம்னாரு. இவங்க இல்லைன்னாங்க. இது உடைய அடுத்த கட்டம் தான் அந்த கூட்டத்தில் அவர் நேரடியாக உதயநிதி ஸ்டாலின் அட்டாக் பண்ணது. அவருடைய வருகை, அரசியல் அவரனா அவரல்ல, அரசியல் வருகையை நேர பாயிண்ட தொடுறாரு. அது கடும் கோபமா வருது. அந்த கோபத்தை பார்த்து இங்க இருக்கிற திமுகவுடைய விசிகாவுடைய திமுக ஸ்போக்ஸ் பர்சன் எல்லாருமே பதறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா இவருக்கு மேலும் அழுத்தம் வருது. இதனுடைய விஷயம்தான் அவரை வந்து இடைநீக்கம்ன்ற முடிவுக்கு போறாங்க. இடைநீக்கம்ன்றது நீக்கம்ன்றது இதுதான். நீக்கம் அவர் போயிடுவாரு அவ்வளவுதான் அப்படின்ற முடிவுக்கு தான் வர்றாங்க. இவரு நீக்கிறாரு, இவர் எல்லாம் பண்றாரு. இன்னைக்கு இவருக்கு சொல்றாரு திருமாவளவன், கட்சியுடைய முடிவை ஏற்றுக்கொண்டுதான் நீங்கள் செயல்படணும், அதை மீறி கருத்துக்கள் சொல்வதை கூடாது அப்படின்றாரு. ரைட், ஓகே. அதை ஒரிஜினாவை தூக்கிட்டாங்க. வன்னியரசு எதுக்கு அவ்வளோ பெரிய அறிக்கை விடுறாரு? அது கட்சி முடிவு 6 மாதம் இடைநீக்கம், கட்சியை விட்டு தூக்கல. அப்புறம் அவர் தனியாக ஒரு கவிதை அதெல்லாம் போடுறாரு. அப்போ இவங்க எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. இது வந்து தொடராதுன்றது நம்ம போன இதிலே பதிவு பண்ணோம். இவரும் அடுத்த இதை நோக்கி நகரலன்னா இவரும் அப்படிதான் இருந்தாரு. 6 மாதம் பொறுத்து இவர் போனாலும் நாதஸ் திருந்திட்டான், முன்ன மாதிரி கிடையாதுன்னா சேர்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு. இவரும் 6 மாதம் பொறுத்து போனார்னா நாதஸ் திருந்திட்டான் அப்படின்னு சேர்த்துக்கிற நிலையில திருமாவளவன் கூட ஓகே, மற்றவங்க ஓகே இல்லை. அப்போ வேற வழியில் இவரும் பேசிக்கிட்டே இருக்காரு, தம்பி நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி. அவரும் வந்து அடுத்த இதை நோக்கி நகரணுன்றதுனால நேற்று விலகலை அறிவித்து விட்டார். அதற்கு பின்னாடி என்னன்னா திருமாவளவனுடைய அந்த பேட்டி ப்ளஸ்ஸு தொலைக்காட்சிகள் மூலியமா நடந்த அந்த பேட்டிகள், இது எல்லாம் தான் காரணம்னு நான் சொல்லுவேன். ஓகே சார், அவர் வந்துட்டு அவரே விலகிட்டா நல்லா இருக்கும்ட்டு பல டைம் அவர்கிட்ட பேசினாரு அப்படின்ற மாதிரி இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஒருவேளை அவர் ஆசைப்பட்டு தான் இவர் விலகிடணும், இவர் போயிடணும் அப்படின்றது தான் அவங்களோட குறிக்கோளாக இருந்தால், இப்போ இவர் நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் திருமாவளவன் அவர்கள் வந்துட்டு இவர் அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா இப்போ இந்த 6 மாத காலம் இடைநீக்கம் அப்படின்னு சொன்னப்பவே அவர் வந்துட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி சொல்லலை. இத்தனை நாட்கள் கழிச்சு கட்சிக்குள்ள வந்துட்டு பல விமர்சனங்கள் வரதுனால அவர் இப்படி அறிவிச்சிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒருவேளை அப்படி அவர் டிசைட் பண்ணியிருந்தா ஏன் இப்ப வந்துட்டு அவசரப்பட்டுட்டாரு அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கணும் சார். அதாவது 6 மாத இடைநீக்கம்ன்றது கிட்டத்தட்ட நீக்கம் மாதிரி தான் நான் சொன்னேன். அவரு வந்து கொஞ்சம் நிதானமாக தான் கையாண்டாரு ஆதவ் அர்ஜுன். எங்கள் தலைவர் திருமாவளவன், அவரை கேட்க முடிவெடுக்க மாட்டேன், எது செஞ்சாலும் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வேன்னு தான் சேனல்லே பேட்டி கொடுக்குறாரு. அந்த நேரத்தில் இவர் கொடுக்குற அந்த விளக்கம் வந்து என்ன கொடுத்தாருன்னு தெரியாது. அந்த விளக்கத்தை வந்து ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லைன்னு திருமாவளவன் பேட்டி கொடுக்குறாரு. நீங்கள் விளக்கம் அவர் திருமாவளவன் இன்னொன்று சொல்கிறாரு, நீங்கள் சொன்ன மாதிரி அவசரப்பட்டு முடிவெடுக்கிறாரு அப்படின்னு. சிலர் வந்து நான் சஸ்பெண்டே 2 பேரை தான் பண்ணியிருக்கேன் என்னுடைய 30 ஆண்டு கால அரசியலில். ஒருத்தர் அவர் 2 நாள்லேயே கட்சி விட்டு விலகிட்டாரு, இன்னொன்று ஆதவ் அர்ஜுன்றாரு. அப்போ அந்த விளக்கம் வந்து சஸ்பென்ஷனுக்கு விளக்கம் கொடுத்தா அந்த விளக்கத்தை கட்சி ஏற்றுக்கணும். கட்சி தலைவர் என்ன சொல்றாரு? ஏற்றுக்கொள்ளபடியாக இல்லை அப்படின்றாரு பேட்டி. அப்போ இவர் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லைன்னு கட்சி தலைவரே சொன்னார்னா வெளியே போந்தானே அர்த்தம். அது ஒன்று. ரெண்டாவது, இவருக்கு ஒரு பர்சனல் அஜெண்டா இருக்குது ஆதவ் அர்ஜுனுக்கு. தன்னை திமுகவில் 2015 23 வரைக்கும் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு 2 தேர்தலில் வெற்றி பெற வைக்கிறதுக்கு ஒரு அணிலாக இருந்து செயல்பட்டாலும், ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்தாலும், நம்ம ஏதோ ஒரு வகையில் வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. இதை விடக்கூடாதுன்னு தான் அவர் விசிகேல வந்து சேர்றாரு. அங்கேயும் அவரை வாழ வைத்தார்களா அப்படின்னு பார்த்தா வாழ வைக்கல. அங்கே பூந்துட்டு அங்கே விசிகேல ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு 2 மாநாடு, பூத் கமிட்டி கூட்டம், ஒரு லெவலுக்கு விசிகாவை ஒரு ஷேப் பண்ணி கொண்டு வரதுக்கு பண்ணுறாரு. ஆனால் என்ன நடக்குது? இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 3 தொகுதி கேட்குறாங்க, இவருக்கான பொது தொகுதி கேட்குறாங்க. அதை அர்ஜுன் இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் உண்மை தானே, வேற யார் இருக்கா பொது தொகுதி எம்பி கேட்டு நிற்க வைக்கிற அளவுக்கு? அப்போ அதைக்கும் கட்டாய போடுறாங்க, கிடையாதுன்றாங்க. அப்போ இந்த கோபங்கள்லாம் இருக்கிறது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? இந்த கோபத்துக்கு பின்னாடி யார் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள் பின்னாடி யார் இருக்கான்றதான் அவர் அட்டாக் பண்ணுறாரு. அதற்கு இந்த விழாவை இந்த மாதிரி விஷயங்களை அவர் பயன்படுத்துறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் லைட்டாக விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் எல்லாமே குதிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவருக்கு தெரியுது, இனி நம்ம
விசிகால நீடிக்க முடியாது, என்னதான் திருமாவளவன் விரும்பினாலும் நீடிக்க முடியாதுன்னு. திருமாவளவனுக்கு என்ன சிக்கல், என்னதான் ஆதவ அர்ஜுனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணாலும் கட்சியை கூட உடச்சி விட்ருவாங்க, அந்த லெவல் போகும். இந்த ரெண்டுக்கும் எதுக்கு நம்ம திருமாவளவனுக்கு சங்கடம் கொடுக்கணும்னு தான் இவர் இந்த முடிவு எடுக்கிறாரு. திருமாவளவனும் கிட்டத்தட்ட சொல்லிட்டாரு, அவருடைய விளக்கம் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லைன்னா என்ன அர்த்தம், நீங்கள் நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க, ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க, அதனால நிறுவனத்துக்கு நஷ்டம், உங்களுக்கு ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குறாங்க, நீங்கள் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். விளக்கம் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருந்தால் உங்களை பணியில் தொடர விடுவாங்க. நீங்கள் கொடுத்த விளக்கம் தப்பு, உன்னால் அந்த நடவடிக்கை கரெக்டு தான்னா உங்களை டெர்மினேட் பண்ணுவாங்க. அப்போ டெர்மினேட் பண்ணுறதுக்கு என்ன சொல்லுவாங்க, நீங்கள் கொடுத்த விளக்கம் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை, அதானே திரும்ப சொன்னார். அப்புறம் எப்படி இவர் அதில் இருக்க முடியும், அவ்வளோதான். ஓகே சார், இப்போ ஆதவ அர்ஜுனா வந்துட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம எங்க சேர்றோம் அப்படின்றது முக்கியம் இல்லை, என்ன செய்யறோம் அப்படின்றதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இது என்ன சார் அடுத்து ஒரு கட்சியில போறதுக்கான பிளானா இருக்குமா? நான் இப்போ கூட ஒரு இதில் சொல்லிட்டு வந்தேன், ஆதவ அர்ஜுன் முன்னாடி 2 ஆப்ஷன் இருக்குது, 3 ஆப்ஷன். ஒன்று, அவரே ஒரு இயக்கமாக தொடங்கி இது விஜய் கூடயோ இல்லை அதிமுகவுடையோ ஒரு கூட்டணி மாதிரி பண்ணலான்னு. அவர் ஒரு இயக்கம் தொடங்கின உடனே அவரை கூப்பிட்டு நாங்கள் 10 சீட்னு கொடுக்குற அளவுக்கு ஆதவ அர்ஜுன் அவ்வளோ பெரிய இயக்கமும் நடத்த முடியாது. அவருக்கும் வந்து அவங்க அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. விஜய் கொடுப்பாரான்னு பார்த்தா, நீங்கள் ஒரு இயக்கமாக தொடங்கி வந்தால் புது கட்சின்ற முறையில் ஏதோ கொஞ்சம் கொடுக்கலாம், அது ஒரு வெற்றியை தீர்மானிக்குமானா தீர்மானிக்காது. ஏன்னா அந்த கட்சிக்குள்ளே போய் இவர் எதுவும் ஒர்க் பண்ண முடியாது. இன்றைக்கி தாவேகா எப்படி இருக்குன்னா, மாவட்ட செயலர்லாம் நேரத்துக்கு போட்டு முடித்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருக்கணும். முடித்த உடனே நான் இதுக்கு வந்துடுறேன் அப்படின்னு வந்திருக்கணும், ஷூட்டிங்னா முடித்த உடனே கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி இன்னும் ஒரு மாநாடு கூட நடத்திட்டு இருக்கணும். ஆனால் இவங்க இது வரைக்கும் அப்படியே போட்டபடி கிடக்குது. அவர் புதுசியானது சார் மத்தியானம் சாப்பிட்லாமான்னு கேட்டால் இல்லைங்க விஜய் சொன்ன அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன்ற லெவலுக்கு தான் அவர் இருக்கார். வெங்கட்ராமன் வந்து பொருளாளர், அவர் ஒரு ஆடிட்டர், அவரை பொருளாளரை போட்டால் கம்பெனியில் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். அவங்க ஒரு விஜய் ஒரு கம்பெனி நடத்தினா அந்த கம்பெனிக்கு வேணால் அவர் ஒரு ஒன் ஆஃப் தி டைரக்டர்னு போடலாம், அவர் பார்த்துக்குவார் வரவு செலவு மற்ற விஷயங்கள்லாம். இது அரசியல் கட்சி. ரஜினிகாந்த் வந்து கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாடி அவர் ரஜினி மக்கள் மன்றத்துக்கு ராஜ்மகாலிங்கன்னு ஒருத்தரை போட்டார் செயலாளராக, பொதுச் செயலாளராக. அவர் யாருன்னா லைக்காவில் ஒரு பொறுப்பில் இருந்தவர். லைக்காவில் நல்லா பண்ணுறாருன்னா தூக்கி இவர் இதுக்கு போட்டார். அந்த மாதிரி யாருமே செய்ய மாட்டாங்க. அவருக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம் இருக்குது, என்னென்ன ஒவ்வொரு மாவட்டத்தில் நீங்கள் நெல்லை மாவட்டத்தையும் கடலூர் மாவட்டத்தையும் ஒன்றா பார்க்க முடியாது. அங்கே ஒரு சூழ்நிலை இருக்கும், அங்கே ஒரு வகையான வாழ்க்கை நிலை இருக்கும், ஒரு வகையான மொழி பேசுறதே வேறு மாதிரி இருக்கும். இங்கே ஒன்று இருக்கும். கொங்கு போனீங்கன்னா அவங்க வேறு மாதிரி இருப்பாங்க, திட்டுறது கூட மரியாதையாக திட்டுவாங்க, ஏனுங்க இப்படி பண்ணிட்டீங்க நீங்கன்ற மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த இந்த எல்லா அரசியலும் தெரிந்து வைத்திருக்கிறவர் பேர் ராஜ்மகாலிங்கம். அப்போ பிரச்சனை ஆகுது, அவரை வெளியில் போக சொல்கிறார். சேம் அதே தான் இங்கே இவர் பொருளாளர் வந்துட்டார், அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் சொல்ல வர்றது அவர் ஒரு பெஸ்ட் ஆடிட்டர் அப்படி தான் சொல்கிறாங்க. அவர் ஒரு நிறுவனத்துக்கு வேணால் இருக்கலாம், ஆனால் ஒரு கட்சின்னு வரும்பொழுது 38 மாவட்டங்களையும், அப்போ மாவட்டத்தை ஒரு மாவட்டத்துக்கு 2-3 பிரிக்கிறாங்கன்னா ஒரு 70 மாவட்டம் 75 மாவட்டம் அப்படின்னு வரும்போது அதற்கான மாவட்ட செயலாளர்கள் அவருடைய செயல்பாடு, கட்சி நிர்வாகி ஒருத்தன் கோபமாக பேசுவான், ஒருத்தன் பணிவாக பேசுவான், ஒருத்தன் குறையே சொல்லிக்கிட்டு இருப்பான், ஒருத்தன் மேலே ஏகப்பட்ட குறை வரும், ரவுடிசம் பண்ணுவான், கட்சி நிர்வாகியே மிரட்டுவான். இது எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஒரு இது வேணும். ரெண்டாவது, திமுக அரசியல் என்ன பண்ணுது, அதிமுக என்ன பண்ணுது, என்னென்ன அங்கே உள்ள அரசியல் இருக்குது, இதெல்லாம் தெரியணும். இதுக்கு நீங்கள் ஒரு வலுவான பேக்ரவுண்டு உள்ள இதுக்கு நான் உதாரணம் சொல்லணும், எம்ஜிஆரை சொல்லலாம். அவர் வந்து அரசியலில் பலந்துன்னு கொட்டை போட்டவர் தான். திமுகவில் 62க்கு முன்னாடியிலேருந்தே கட்சியில் இருந்து எம்எல்சி ஆகி எம்எல்ஏ ஆகி கட்சியில் அப்படியே இருந்து 71 67 தேர்தல் அன்னைக்கு குண்டடிப்பட்டார், சந்திக்கல. 71 பொது தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் கருணாநிதி கூட சேர்ந்து சந்தித்து மிகப்பெரிய வெற்றி திமுகவுக்கு. அப்படிப்பட்ட எம்ஜிஆர் ஒரு கட்சி அரசியலை பற்றி தெரிஞ்சவர், எல்லா மாவட்டத்துக்கும் பிரச்சாரம் போனவர், பல தேர்தல் இருக்கு, 62 67 கொஞ்சம் முன்னாடி சுடப்புறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரி பல 71 தேர்தல் தான். அப்படிப்பட்ட எம்ஜிஆரை கட்சி ஆரம்பிக்கும் பொழுது நான் மட்டும்தான் என் கூட எங்கள் ஆஃபீஸை பார்த்துக்கிறவரை தூக்கி நான் பொருளாளராக போடுறேன், என்னுடைய ஆடிட்டரை தூக்கி நான் வேற ஒரு இதுக்கு போடுறேன், எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு தொழிலதிபரை தூக்கி கட்சிக்கு ஒரு நிர்வாகியை போடுறேன்னா பண்ணல. திமுகவில் இருந்து மாவட்ட செயலாளர்கள் மற்றவர்களை உள்ளே கொண்டு வந்தார். என் மன்றத்தில் இருக்கவங்க மட்டும்தான், என் மன்றத்தில் போஸ்ட் ஓட்டுறவனுக்கு தான் பதவி கொடுப்பேன், முசிறி புத்தனுக்கு தான் பதவி, முசிறி புத்தன் யாரை சொல்கிறார் அவர் தான், அப்படிலாம் இல்லை. அரசியலை கற்றறிந்தவர்கள், அரசியல் இது பண்ணுறவங்க சீனியர்ஸு, டிஎம்கேலேருந்து வந்த சீனியர்ஸு, மற்றவர்கள் அவங்களுக்கு தான். ஏன்னா
அப்பதான் நீங்க அரசியல் கட்சியா கொண்டு போக முடியும். அப்போ நீங்க இந்த வித்தியாசம்லாம் பண்ணாம நீங்க அப்படியே இருக்கிறீங்கன்னா கஷ்டம். அப்போ இவரு நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர் கூட போய் ஜாயின் பண்ணாலும் அந்த கட்சி இன்னைக்கு அந்த நிலைமையில இருக்குன்னு சொல்ல வரேன். அப்போ இந்த ஒரு ஆப்ஷன் அதை வரணும். இன்னொரு ஆப்ஷன் ஏடிஎம் கூட சேர்றது, இணையிறது. எல்லா பத்திரிகைகளில் எல்லாரும் தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி இணைஞ்சாருன்னா ஏற்கனவே அங்கே 10 பேர் வெயிட்டாக இருக்கிறாங்க, வளர்ந்துன்னு கொட்டை போட்டவர்கள். இவர் போனால் 10ஓட 11. அங்கே ஒரு ஐடி விங்கு பெருசாக இருக்குது. இவர் போனால் அந்த ஐடி விங்கில் ஏதோ ஒரு மண்டலத்தை பார்த்துக்குங்க, மத்திய மண்டலம், கிழக்கு மண்டலம், ஏதோ ஒரு மண்டலத்தை நீங்கள் பார்த்துக்குங்க, இல்லை ஏதாவது பண்ணுங்கன்னுவாங்க. அதை தாண்டி வேற என்ன இவருக்கு எக்ஸ்போஷர் இருக்கும்? இருக்காது. தாவேகாக்கு போனால் இப்போ நான் சொன்னேன், இவங்க எல்லாருமே மைனஸில் இருக்காங்க. இவர் போகிறாருன்னா ஏதோ ஒரு வகையில் விஜய் கூட இவர் நெருக்கமானவர், கொஞ்சம் விஜய் கட்சிக்கு ஓசிலேயே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. எப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு? 2015 2023 வரைக்கும் திமுக என்ற ஒரு பெரிய இயக்கத்துக்கு கூட்டணி கட்சிகளை அரவணைத்து கொண்டு தேர்தலை சந்தித்து வெற்றி பெற வைத்த பிரசாந்த் கிஷோர் என்கிற மிகப்பெரிய ஆளா கொண்டு வந்து அவர் கூட இணைந்து அவர் போன பிறகு பெண் என்ற அமைப்பு உருவாகி அந்த மாதிரி வந்த ஒருத்தர். அவருக்கு கிடைச்ச அந்த பெரிய அனுபவம் இருக்கு, அது தாவேகாக்கு பயன்படும். ரெண்டாவது விசிகால 2 மாநாடு நடத்தினது, பூத் கமிட்டி கூட்டம். அப்போ ஒரு கட்சி அரசியலாகவும் எப்படி பண்ணியிருக்காருன்னு தெரியும். அது ஒரு வகையில் அவருக்கும் யூஸு. அவருக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுக்கும் பொழுது இவருக்கும் யூஸு. விஜய் மிஞ்சி இவர் போயிடுவாரான்னு பார்த்தா அப்படிலாம் போக முடியாது. ஏன்னா ஒரு எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தப்போ, எம்ஜிஆர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கும் பொழுது ஜெயலலிதாவை கொண்டு வராங்க. ஜெயலலிதா அவ்வளோ ஃபேமஸ்ஸு. ஆனால் அவங்க என்னெல்லாம் அரசியல் எம்ஜிஆருக்கு எதிரான அரசியலும் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் பெருசாக ஒன்றும் பண்ண முடியலையே. ஏன்னா மையப்புள்ளி எம்ஜிஆர். அப்போ அவருக்கு இருக்கிற வரைக்கும் அவருக்கு அடங்கி தான் அந்த இதுதான் போனாங்க. எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு அவங்களுடைய ஆளுமை மற்ற எல்லாரையும் கூட மேலோங்கி இருந்ததுனால அவங்க கையில் கட்சி வந்துச்சு. இதுதான் நடைமுறை. சேம் இதே தான் அங்கே நடக்கும். ஆனால் இப்போ என்ன எல்லாருக்கும் பயம்னா, வந்தால் எங்கே சிக்கணும் அப்படின்றதுனால இப்போவே போஸ்டர் ஓட்டுறவங்களுக்கு, சைக்கிள் ஓட்டுறவங்களுக்கு, பசகாய்ச்சிக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கு தான் கட்சியில் பொறுப்புன்றாங்க. அப்போ போஸ்டர் ஓட்டின்னு, சைக்கிள் ஓட்டின்னு, பசகாய்ச்சின்னு தான் இருக்கணும். அதனால் இவருக்கு இந்த 3 ஆப்ஷன் இருக்குங்க. இதில் 3வது ஆப்ஷன் பெட்டர்னு நான் பார்க்குற வரைக்கும் நினைக்கிறேன். அதனால் இவர் என்ன முடிவு எடுப்பாருன்னு தெரியாது. ஒரு 10-15 நாளில் ஏதாவது ஒரு முடிவு அறிவிச்சு தான் ஆகணும். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு வெளியில் வந்துட்டார்னா எங்கேயாவது ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக வேலை செய்யலாம். ஒரு நிறுவனத்தை தொடங்கி பெண் மாதிரி அவர் ஒரு நிறுவனத்தை தொடங்கலாம். ஆனால் அவர் கட்சியில் சேர்ந்துட்டார், துணை பொதுச் செயலாளராக அங்கே இருந்துட்டார், கட்சி நடவடிக்கையில் ஈடுபட்டார், அரசியல் கட்சியை விமர்சனம் பண்ணிட்டார், பொது வேலைக்கு வந்துட்டார். ஆதவ அர்ஜுனா யாருன்னே தெரியாது, பத்திரிகையாளர் கொஞ்சம் பேருக்கு தெரியும். ஆனால் இந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் வைக்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் கடைகோடி மக்கள்கிட்டையும் போய் சேர்ந்துட்டார். இன்னைக்கு ஒரு யார்ப்பா அப்படின்னா ஆதவ அர்ஜுன் சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவரை கட்சியில் நீக்கும் பொழுது நீங்கள் மறுபடியும் போய் பெண்ணு மாதிரி நான் பென்சில்னு ஒன்று ஆரம்பிக்கணும்னு முடியாது, அதோட காணப்படுவார். அப்போ இந்த புகழ்வெளிச்சி வந்த லைம்லைட்டை பயன்படுத்தி இன்னொரு கட்சியில் அவர் இணைஞ்சு தான் ஆக வேண்டும். அதை தவிர அவருக்கு மாற்று வழி கிடையாது. இருட்டில் காயினை தொலைச்சிட்டு வெளிச்சத்தில் தேட முடியாது, தொலைச்ச இடத்துல தான் தேட முடியும். அப்போ இதுதான் ஆதவ அர்ஜுனுக்கான வாய்ப்பு. சொல்ல முடியாது, ஒரு 10 நாள் 15 நாளில் அவர் அறிவிக்கலாம் அப்படின்றது தெரியும்.